எங்கம்மா அம்மா உங்களை இவ்வளவு நேரமா காணோம், எங்க போயிட்டாங்க? தெரியல பாட்டி, நாங்க 3 பேர் ரூம்ல இருந்தோம். அத்தை, அம்மா, சித்தி எல்லாரும் கார்டன்ல தான் இருந்தாங்க. இப்ப காணோன்றீங்க. என்ன சொல்ற? எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்க, எங்க போயிருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. பாட்டி ஏதாவது சாப்பிடுறீங்களா? டீ, காஃபி? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. சக்தி எங்க காணோம்? சக்தி எப்படி இருக்கா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாட்டி. இப்பதான் கொஞ்சம் அந்த விஷயத்துல மறந்துட்டு இருக்கா. உள்ளதான், நாளைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதான் ஏதோ ஒர்க் இருக்குன்னு எழுதிட்டு இருந்தா. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள காணோமே, எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது? என்ன சந்தியா, ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க போல. அது வந்து டே விக்கி, சித்தப்பாவும் கார்த்திக்கும் எங்க? அவங்க 2 பேர் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னாங்கடா. கொஞ்சம் தள்ளி தான் பார்க் பண்ணணும்னாங்க, அதான் லேட் ஆகுது போல. அச்சோ, இவங்க வந்திருக்காங்களா? ஒரு நிமிஷம் இரு சுஜி. எங்க சந்தியா? இவங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? ஏமா இவ்வளவு வேகமா எங்கம்மா போயிட்டு இருக்கா? தெரியல பாட்டி, இங்கதான் ஏன் போவா. சொல்லு கண்மணி. ஆமா ஒரு நிமிஷம் இரு. ஏய் சந்தியா, சந்தியா. இப்ப வேற நேரங்காலம் முடியாம என்ன சொல்லு? எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? ஏன் உன்ட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் செய்யணுமா? இரு வரேன். வர கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. இன்னைக்கு அவங்கள பார்த்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். பாவம் அவங்க அம்மா திட்டாங்களோ என்னவோ தெரியல. அந்த 2 மார்க்ஸ்லாம் முடிச்சிட்டேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தான் எழுத வேண்டியது இருக்கு. இவங்க கிளம்பிட்டா? சரி, மேடமே வந்து நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எதாவது கேட்க போய் தேவையில்லாமல் அதுக்கு ஏதாவது பேசுவான். அதெல்லாம் முடிச்சிட்டேன். ஆமாம், இன்னும் 2 பேஜஸ் மட்டும் தான் எனக்கு பாக்கி இருக்கு. அச்சோ, அதை மறந்துட்டேனே. இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. கையை விட மாட்டேங்குது, கால் விட மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு. சக்தி, நான் நல்லா இருக்கேனா? இங்க என்ன நடக்குது? நீ படுக்க வர போற, ட்ரெஸ் மாத்திரம் எங்க வெளியே கிளம்பிட்டியா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், நான் நல்லா இருக்கேனா அதை மட்டும் சொல்லு. நல்லா தான் இருக்கேன். அப்படியா? அப்போ ஓகே. இப்போ நம்ம என்ன கேட்டோம்? கரெக்டாக தானே கேட்டோம். சக்தி, அப்புறம் பாட்டி வந்திருக்காங்க, மறந்துட்டே சொல்றதுக்கு. அப்புறம் உன்னை தனியாக வந்துலாம் கூப்பிட முடியாது, வா. எது? பாட்டி வந்திருக்காங்களா? ஆமாம், பாட்டி வந்திருக்காங்க. பாட்டி மட்டும் இல்லை, அர்ஜுன், பிக்கி, சின்ன மாமா, அப்புறம் வந்து கார்த்திக்கும் வந்திருக்காங்க. ஐயோ, உன்னை மறந்துட்டேன். சரி சீக்கிரம் வா, நான் போகிறேன். ஓ, அதான் மேடம் எங்கிட்ட மட்டும் பரபரப்பாக ஓடுனாங்களா? அதானே 10 நாள் ஆகும், குளிக்கவே குளிக்காது. இப்போ ஒன்று மேக்கப்லாம் போட்டு கிளம்பிடுச்சு. பாட்டி வந்திருக்காங்களா? பாட்டியை வேறு இப்போ போய் பார்க்கணுமே. பாட்டி மட்டுமே வந்திருக்கலாம், இவங்களாம் எது கூப்பிட்டு வந்தாங்க? நீங்க அங்கிருந்து வந்ததுக்கப்புறம் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா அர்ஜுன், பாவம் சித்தியும் சக்தியும் டல்லா இருந்தாங்க. சரி 2 டேஸ் இங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பலாமேன்னு இருக்கோம். வாங்க மாமா, வாங்க. ஆமாம்மா. என்ன கார்த்திக் வந்திருக்கான்னு சொன்னாங்க, நீங்க மட்டும் வரீங்க? அவனிங்க? அவன் நான் ஏதோ ஃபோன் கால் வந்திருக்குன்னு பேசிட்டு இருந்தான், அவனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கமான்னு இருந்துச்சு. சரி நீ வாடான்னு நான் மட்டும் உள்ள வந்துட்டேன். என்ன ரொம்ப கம்மன் இருக்கு, யாரையுமே காணோம்? அதை தான்ப்பா நானும் கேட்டுட்டு இருக்கேன். லட்சுமியும் நாச்சியாரும் இங்கே தான் கார்டன் உட்காந்து காணோன்றா, என்னன்னு தெரியலப்பா. ஐயோ, பெரிய பொண்ணு எதுவும் இங்க வந்து சொல்லி உங்களை எங்கேயே கூப்பிட்டு போயிட்டாலோ என்னன்னு தெரியலையே. ஏம்மா, பெரிய பொண்ணு அத்தை எங்க? அவங்களும் தான் மாமா 3 பேரும் தான் உட்காந்து, உமா ஆண்டி எல்லாரும் தான் உட்காந்து கார்டனில் பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் இங்கே பெட்ரூமில் இருந்தோம். இப்போ பாட்டி வந்ததுக்கப்புறம் தான் போய் பார்க்குறோம், யாரையுமே காணோம் மாமா. ஹலோ மேடம். ஹாய்டா, உனக்கு தான் கால் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இங்கே இருக்க இதில் மறந்துட்டேன்டா. எப்படி இருக்க? இப்போ அது கேட்கணும்னு தோணுச்சு உனக்கு. உனக்கு எங்க ஊர்ல வந்ததுலேருந்து எங்க ஞாபகம் இல்லாமவா இருக்கு? எங்கள்கிட்ட நீ பேசவே மாட்டேங்கிற. அப்படிலாம் இல்லைடா. அத்தை உன்னை திட்டினாங்களா என்ன? இல்லை. அப்புறம் என்ன மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்க? வாங்க மாமா. ஹாய் கார்த்திக். ஹாய் சந்தியா. அடிப்பாவி, இதுக்கு தான் இவ்வளோ வேகமாக ஓடுனியா? பயங்கரமான ஆள் தாண்டி நீயும். ஏம்மா, அம்மா உங்கள் ஃபோன் எதுவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்களான்னு பார்த்து கால் பண்ணுங்க. பார்த்துட்டே பாட்டி, ஃபோன்லாம் இங்கே தான் இருக்குது. அத்தை ஏதாவது சொல்லிட்டு போனாலா வீட்டுக்கு எதுவும் போறேன்னு சொல்லிட்டு? இல்லை மாமா, ஒரே தலைவலியாக இருக்குன்னாங்க. நான் தான் லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். எல்லாம் உட்காந்து கானெலாம் மாமா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு காணோம். நீ என்ன நின்றுட்டே இருக்க? உட்காரு. எங்க இன்னொரு ஆளை காணோம்? அவளா உள்ளதான் இருந்தாடா. சந்தியா என்ன சக்தி கிட்ட சொல்லலை பாட்டி வந்திருக்காங்கன்னு? சொல்லிட்டு தான் வந்தேன். அவள் யார்கிட்டயே ஃபோன் பேசிகிட்டு இருந்தாளே. இருங்க கூப்பிடுறேன். உங்களை எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டா? ஓ, எல்லாத்தையும் கேட்டு வேணும்னா தான் கொடுப்பீங்களா, இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை, இருங்க எடுத்துகிட்டு வரேன்.
என்ன ரவுடியை பார்த்து சாரி கேட்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம். எப்படி அவளை பார்க்கறதுன்னு தெரியலையே. சுஜி, என்னடா சொல்லு. என்னடா உன்ன பேசாம கம்மன் பார்த்துட்டே இருக்கேன், என்ன சொல்லு. எங்க மேடமை காணோம்? இன்னும் கோமா தான் இருக்காளா என்ன? அத்தை எதுவும் திட்டிகிட்டே இருக்காங்களா? அவளை பார்க்கறதுக்காக நான் இங்கேயே வந்தேன் சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு. அவளை எங்க? அவள் சொல்ல சொல்ல டான்ஸ் ஆட பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இப்போ சாரி கேட்குறியா? அதெல்லாம் இல்லை, இப்போ நார்மல் ஆகிட்டா. 2 நாளாக ஒரே அழுக. இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆயிருக்கா. ஏதோ எழுதுகிற ஒர்க் இருக்குன்னு எழுதிட்டு இருந்தாடா. இங்கே தான் பெட்ரூமில் தான் இருக்கா. மேடம் வெளியே வரமாட்டாங்களாமா? தெரியலையே, என்னன்னு தெரியலையே. அவள் மூடு எப்போ எப்படி இருக்குன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா? இல்லை வேண்டாம், அவள் அங்கேயே இருக்கட்டும். என்ன அங்கே கூட்டிகிட்டு போக ஏதாவது ஹெல்ப் பண்ண. நான் போய் அவகிட்ட சாரி கேட்டுக்கிறேன். டேய், நீ ஆனா அதெல்லாம் சாரிலாம் கேட்க போறேன்ற? பரவாயில்லையே. ஹலோ ஹலோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஒரு பொண்ணு வேணாம் வேணாம்னு சொன்னாலே நம்ம தானே கம்பல் பண்ணோம். தேவையில்லாமல் எல்லாரும் புரிஞ்சுக்காம அவளை சத்தம் போட்டிருக்காங்கல்ல, அதுக்காக தான் கில்ட்டியாக ஃபீல் இருந்துச்சு. சரி, ஒரு சாரி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இல்லை, சார் மேலேயே தப்பு இருக்குன்னு சாருக்கு தெரிஞ்சா கூட அதை பற்றிலாம் கண்டுக்க மாட்டியே. பரவாயில்லையடா, நிறைய சேஞ்ச் ஆயிருக்கியே. குட் பாய். அப்படிலாம் நினச்சிடாத, எப்போவுமே நான் பேட் பாய் தான். அதெல்லாம் தெரியும் தெரியும், நீ பேட் பாய்ன்னு தான் தெரியும். சரி, ஏதோ நல்லவனா மாறி இருக்கேன்னு சொல்லலான்னு பார்த்தேன். உனக்கே அது வேணாமாடா? சரி போ. அத்தை என்ன ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லை, உன்னை எதுவும் சொல்லலை. அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிவிட்டேன். சித்தி கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் எதுவும் இல்லை. வீட்டுக்கு வந்து கூட சக்தி எதுவும் சொல்லவே இல்லை. அவள் தான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. ஆமாம் ஆமாம், இப்போ எல்லாரும் சொல்ல சமாதானப்படுத்திட்டோம். நீ ஏன்டா அதை நினச்சி இவ்வளோ கவலைப்படுற? விடு விடு, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். அவளும் ஓகே ஆகிட்டா. அத்தை சக்தி அடிச்சாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே சக்தியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைல்ல. அப்புறம் அர்ஜுன் தான் நாளைக்கு போனால் இன்னைக்கு அமைதியாருன்னு சொன்னான். ஆமாம் ஆமாம், சித்தி அடித்ததான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஷீ இஸ் ஓகே நவ். டோன்ட் வரிடா. நீ நினச்சி கவலைப்படுற? உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்பயும் இருப்பியே துரு துருன்னு, அந்த மாதிரி இருடா. இப்படி சொல்லி சொல்லி ஏதாவது உன்னை ஏற்றி விட்டுருங்க. அப்புறம் நான் அந்த மாதிரி ஆகிட்டா ஏன்டா இப்படி யாரு இருக்கேன்னு சொல்லி கேளுங்க எல்லாரும். ஆமாம், எப்படி நீங்களே இங்கே கிளம்பி வந்தீங்க? அத்தை ஒன்றும் சொல்லலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டியும் மாமாவும் தான் இங்கே வரதா இருந்தாங்க. எனக்கும் அவனுக்கும் ஒரு வேலை இருக்குன்னு வெளில போகிறோன்னு சொன்னோம். அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகணுன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் தான் இறங்கி இங்கே வந்திருக்கோம். அதானே பார்த்தேன். நான் கூட ஏதோ அத்தை ஓகே சொல்லி தான் நீங்களும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டீங்களோன்னு நினச்சேன். ஜூஸ் ரெடி. பாட்டி, உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரேன் பாட்டி. உங்களுக்கு ஜூஸ் தான் பிடிக்காதுல்ல? கார்த்திக், உங்களுக்கு பிளாக் காஃபி பிடிக்கும்ல? நான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஓ, பிளாக் காஃபி. கார்த்திக், உனக்கு பிளாக் காஃபியா பிடிக்கும்? எனக்கு தெரியாது. சும்மா இரு சுஜி. ஓகே சந்தியா. ஓகே கார்த்திக். பாட்டி, உங்களுக்கு காஃபி ஓகே தானே? ஓகேடாம்மா, எடுத்துகிட்டு வா. ஏப்பா, என்னப்பா இன்னும் ஆளுக்கான ஃபோனே வச்சுட்டு போயிட்டாங்கன்றாங்க. போய் என்னன்னு பார்த்துட்டு வரியாப்பா ஏதாவது? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. இந்த ஜூஸை குடிச்சிட்டு போய் பார்த்துட்டு வரேம்மா. ஆமாப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. 2 பேர்த்தையும் காணணுன்னே. போய் என்னன்னு பார்த்துட்டு வாப்பா. பாட்டி எங்க போயிருக்க போறாங்க? இங்க தான் இருப்பாங்க. பாட்டி, நீங்க தான் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. இங்க தான் இருப்பாங்க. அத்தைங்க எங்க போக போறாங்க? ஆமாம் பாட்டி, ஒருவேளை உமாயன்டி வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா உமாயன்டி நேற்றே இங்கே கிளம்பி வந்தாங்கல்ல, நைட் இங்கே தங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் சொல்லி. அதனால போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பாட்டி. அப்படியாம்மா? அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்காங்களே, அதனால தாம்மா பயமாக இருக்கு. எதுக்கும் இவன் போய் பார்த்துட்டு வரட்டும். கோபி, போய் பார்த்துட்டு வரியாப்பா? போய் பார்த்துட்டு வரேம்மா. ஏங்க சுஜி, ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீங்க. நீங்களும் உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? எங்களுக்கு மரியாதை எல்லாம் போதும் போதும். என்னது உங்களுக்கு மரியாதையா? கார்த்திக், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட மம்பளத்திட்டே இருக்கா. அவங்ககிட்ட சொல்லி வை கார்த்திக். ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அப்புறம் நான் ஏதாவது திட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடு சொல்லிட்டேன். சரி சரி, விடு விடு. உட்காரு தானே சொன்னா. இங்க வா, இங்க பக்கத்துல உட்காரு வா. என்னடா எல்லாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு உட்கார தெரியாது, அவன் சொல்லி தான் உட்காரணுமா? நான் உட்கார மாட்டேன். ஹே லூசு, வா வந்து உட்காரு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உன் மேல கோவமா இருக்கேன். சரி சரி, நான் சொல்றேன் வா வந்து உட்காரு வா. அவன்கிட்ட நான் சொல்றேன் வா வா. எம்மா, மூஞ்சி அப்படி வைக்காதம்மா, பயமா இருக்கு பாக்க. சீ போடா. இப்ப எவ்வளவு அழகா கியூட்டா இருக்க. வா வந்து உட்காரு. ஆமா, உங்க அண்ணா என்ன இங்க நான் இங்க வந்திருந்து எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை. எப்படி இருக்கான்? உனக்கு எதுவும் கால் பண்ணானா? 1 வீக் மேல ஆச்சு. நேற்று நைட் கூட பேசினானே, ஏதோ எக்ஸாம் போயிட்டு இருக்குன்னு சொன்னான். அவன் எக்ஸாம் எழுதுற லட்சம் தான் எங்களுக்கு தெரியுமே. டேய், எங்க அண்ணாவை ஸ்டடீஸ்ல உங்க நாளெல்லாம் ஃபீட் பண்ண முடியாது தெரியும்ல. எந்த காலத்துல இருக்க? அதெல்லாம் அப்போ
இப்போ ஐயா தான் ஃபர்ஸ்ட் தெரியும்ல. ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்துட்டேன், உடனே ரொம்ப ஓவரா பண்ணாத. நான் கேட்டேன், அவனோட பேசிட்டு இருக்க, எனக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. அவன் ஏன் உங்களுக்கு கால் பண்ணேன்னு என்கிட்ட ஒன்றும் சொல்லலையேடா. என்னன்றது தெரியல, நான் வேணா கேட்டு சொல்கிறேன். அவன் பேசலாம் என்ன, நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேச வேண்டியதானடா. இல்லை பாட்டி, அவன் எக்ஸாம் இருக்குன்னு தெரியும், அதான் அவன் எப்போ ஃப்ரீயாக இருப்பான்னு தெரியாதுல்ல, அதனால தான் அவன் கால் பண்ணிட்டோன்னு இருந்தோம். ஓ அப்படியா? இனி அண்ணன் எப்போமா இங்கே வருவான்? தெரில பாட்டி, நெக்ஸ்ட் மந்த் வரேன்ற மாதிரி சொன்னான். ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவ்வளோதான் பாட்டி, இதோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அங்கே என்ன கழட்டிட்டா இருக்கான், இங்கே தான் பாட்டி அடுத்து வரணும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு பாட்டி. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும். ஆமாம் பாட்டி, இன்னும் 15 days ஏதோ தான் பாட்டி எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் இங்கே வந்துடுவான். அப்படியா? சரி சரிப்பா, அவனையும் பார்த்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுப்பா. அவனையும் பார்த்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா. கார்த்திக் பிளாக் காஃபி. சார் இந்தாங்க உங்களுக்கு பிளாக் காஃபி. தேங்க்யூ சந்தியா. அப்புறம் சந்தியா, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்படியா? டேய் என்னடா, என்ன நடக்குதுங்க? கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டுக்காத, விடு விடு. அவன் ஃபேஸை கொஞ்சம் பாரேன். ஓ ஷையாமா. என்னம்மா இன்னும் அம்மாவும் மாமாவையும் காணோம். எனக்கு என்னவோ ஒரு மாதிரி படபடன்னு இருக்குமா. பாட்டி இப்பதானே சொன்னேன், ஏன் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இப்ப வந்துருவாங்க பாட்டி. ஏய் சுஜி, ஏதாவது பண்ணு. ஓகே ஓகே. கார்த்திக், நீங்க சித்தி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க பார்த்ததே இல்லைல்ல? வாங்க நான் வீடு சுத்தி காமிக்கிறேன் எல்லாத்துக்கும். இல்ல இல்ல, அத்தை வந்துடட்டும். அத்தை இன்னும் காணும், பாட்டி வேற ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அத்தை வரட்டும். இவன் வேற ஊட பூந்து ஏதாவது கெடுத்துட்டு இருப்பான். இங்க தான் எங்க போயிருப்பாங்க, வரட்டும். அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஆமாமா, அவன் இருந்தா இருக்கட்டும். வா சுஜி, நம்ம போலாம். ஓகே வாங்க, நான் கூட்டு போய் எல்லாரும் சுத்தி காமிக்கிறேன். என்னடா விக்கி, வந்ததுலேயே அமைதியாவே இருக்க? நீங்க எல்லாம் எல்லா டயலாக்கும் பேசி ஃபில் பண்ணிடுறீங்க, எனக்கு ஒரு டயலாக்குமே இல்லையே. அதான் ஜூஸை குடிச்சிட்டு அமைதியா இருக்கேன். அப்ப அமைதியா அப்படியே அங்கேயே உட்கார்ந்தேரு. இவன் என்ன வீடு சுத்தி பார்க்க போறானா இல்ல வேற எதுக்காவது போறானா? நம்மள வர வேணாம்னு சொல்லாம சொல்றானா? சரி வாடா கார்த்திக், வேணா அப்புறமா பார்க்கட்டும், நம்ம போய் பார்க்கலாம். ஓகே. வாங்க வாங்க, நான் கூட்டு போறேன். சார் கார்த்திக் சார் வாங்க சார், கூட்டு போறாங்களா? வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? வாடா வாடா, உன்னை தாண்டா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சுஜி கிட்டையும் சந்தியா கிட்டையும் கேட்டேன், நீ ஏதோ எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னாலேடா, எழுதி முடிச்சிட்டியா? வாடா வாடா. முடிச்சிட்டேன் பாட்டி, கொஞ்சம் எழுதுற வேலை இருந்துச்சு, அதான் முடிச்சிட்டு வரலான்ட்டு எழுதிட்டு வந்தேன் பாட்டி. ஹாய் சக்தி, என்ன எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கோவம் இல்லையே? கோவம்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? எல்லாம் தெரிஞ்சது தானே, இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் வேணான்னேன். நீங்க வேணும் வேணும் நீங்க, கடைசியில நான் தான் அடி வாங்கினேன். சரி விடு, அதை பத்தி ஃபீல் பண்ணிக்காத. அதெல்லாம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். ஆமா, அத்தை ஒன்று அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால தான் சரி பார்த்துட்டு போலாமேன்ட்டு வந்தோம். அவனுக்கு நடக்கானுங்க 2 பேரும். அதை நினச்சி ஃபீல் பண்ணாத சக்தி. ஓகே ஓகே. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன் பாட்டி, காலைல சாப்பிட்டேன். இப்போ மதியம் ஒன்றுமே தான் பாட்டி. அம்மா வெங்க ரொம்ப நேரமாக காணவே காணோம். வந்ததுலேருந்து நாங்களும் அதுதாம்மா கேட்டுட்டு இருக்கோம். அத்தை 2 பேரையும் சித்தியும் காணோமேனு. இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லலை எங்கே போகிறாங்கன்ட்டு. தெரியலையே பாட்டி. சுஜியும் சந்தியாவும் எங்கே போனாங்க? இந்த பக்கமாக தானே போனாங்க, நீ பார்க்கல? இல்லையே, நான் பார்க்கலையே. சரி பாட்டி, நான் வேணா வசந்தியத்தைக்கு கால் பண்ணி கேட்குறேன் பாட்டி, அம்மா அவங்க அங்கே வந்திருக்காங்களான்ட்டு. ஃபோன் ரூமில் இருக்கு, நான் போய் கால் பண்ணி பார்க்குறேன் பாட்டி. சரிடா, ரொம்ப நேரமாக காணோம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் கால் பண்ணி பாருடா. அந்த பார்க்குறேன் பாட்டி. டி என்னடா நடக்குது? யாரையுமே காணோம். வந்தவங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கவங்க யாரையும் காணோம். ஏன் இவன் நேரம் கோமாளியா இருந்த? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. சரிடா, செய்யுங்க செய்யுங்க. என்னை செய்யணும்னா அண்ணன் தம்பி முதல்ல வந்துடுவீங்களே. இருங்கடா இருங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன். நீயும் எபிசோட் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்க, இன்னும் கண்டுபிடிச்ச பாடு இல்லை. அப்போ உனக்கு தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எப்பா, ஒரு ஆளே வச்சு இங்கே சமாளிக்க முடியலப்பா, நீயும் அவனோட சேர்ந்து ஜாயின் பண்ணிடாத. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அமைதியா இரு. இதுதான் வந்து கார்டன். என்ன சந்தியா? கார்டன். சும்மா இரு சுஜி. இது எனக்கும் சக்திக்கும் ரொம்ப ஃபேவரட் பிளேஸ். ஓ அப்படியா, நல்லா இருக்கு. இங்கே தான் நான், சக்தி, கண்மணி, கயல் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ். என்ன மறந்துட்டேன்? ஆமாம், சுஜியும் கூட தான். ஆமாம், எனக்கும் கூட இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். நைட் 12 o'clock 1 o'clock வரையும் கூட இங்கே எல்லாம் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஓ அப்படியா, எனக்கும் கூட இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதை முதல் செய்யுங்க. என்ன கார்த்திக், இனி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்னைக்கு நீ என்னை ரொம்ப ஓட்டுற. இரு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு உனக்கு இருக்கு. நீலாம் எங்களை ஓட்டும் போது
வாங்க போகலாம். போலாம் போலாம். இதுதான் டைனிங் ஹால். அதான் உட்காந்தே பார்த்தாச்சே. கார்த்திக், இது பேர் தான் டைனிங் டேபிள். உனக்கு தெரியுமா? சுஜி, சரி சரி, அடுத்து அடுத்து. இதுதான் கிச்சன். இங்க தான் சமைப்பாங்க, அதையும் சொல்ல போறீங்களா? இல்லை இல்லை, வீடு சுற்றி காமிக்கணும்ல, எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதை தான். கிச்சன்ல சமைப்பாங்கன்றலாம் தெரியுங்க. சரி வாங்க அடுத்து போகலாம். இங்க என்ன நடக்குது? வீடை சுற்றி காமிச்சிட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னா, ஏய், நான் என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? வீடை சுற்றி காமிக்கிறதானே கூட்டு வந்தேன். அதான் ஒன்று ஒன்றா பாரு, போகலாம். என் நேரம் இதெல்லாம் பாக்குறேன். இன்னும் என்ன பண்றீங்கன்றத பாக்குறேன். கார்த்திக், உன்னை இப்படி பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா? ஏன் சொல்ல மாட்டேன்? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, அதனால அமைதியா இருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் தெரியும் தெரியும். எப்போவுமே நீயே பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நாங்களும் பண்ணுவோம்ல. பண்ண நீ பண்றதுக்கெல்லாம் டபுளா திரும்பி வரும், தெரியும்ல. அதையும் பார்க்கலாம், வாடா. ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல, அதையும் பார்க்குறேன். பாரு பாரு. ஆமாம், இவ எங்கே கிளம்பி இருக்கா? எருமை, பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? இங்கே என்ன மினிக்கிட்டு நின்றுட்டு இருக்க? ஏய், நான் பாட்டியை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர, அதை முதல் சொல்லு. பாட்டியே பார்த்துட்டு வந்துட்டியா? நான் அங்கேருந்து தான் வரேன். நீ வரலன்னு பாட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்களே. நான் பாட்டியை பார்த்துட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ எங்கே போன? நான் வீடு சுற்றி காமிக்கலான்னு போனேன். அப்போ போயிருப்பியோ? அதெல்லாம் சரி, எங்கே கிளம்பியிருக்க? ஏன் நீ சுடிதார் போட்டுக்க, நான் உன்ட்ட ஏதாவது கேட்டேனா? உன்னை கேட்டு தான் போடணுமான்னு என்னை மட்டும் கேட்டேன். இப்போ நீ மட்டும் என்கிட்ட இத்தனை கேள்வி கேட்குற. என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது? என்ன சக்தி, எங்கே கிளம்பிட்ட மாதிரி இருக்குது? வெளில எங்கேயும் போறியா என்ன? ஆமாம் சுஜி அக்கா, திடீர்னு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்லேருந்து ஃபோன் வந்தது. புக்கு வந்திருக்கான், எனக்கு லாஸ்ட் டேட்டாக வாங்கிக்க சொன்னாங்க. 2 நாளைக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் பார்க்காம இருந்திருக்கேன். இப்போ தான் கால் பண்ணாங்க, அதான் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டு இருக்கேன்க்கா. ஓ அப்படியா? நீ எழுதிட்டு தானே இருந்த? பாட்டி வந்திருக்காங்களே, பாட்டியை பார்க்கல? பாட்டியை பார்த்துட்டு வந்துட்டேன்க்கா. பாட்டி பார்த்துட்டு தான் வந்து தான் பார்த்தேன், ஃபோன் வந்தது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி இன்ஸ்டியூட் கிளம்பி வர சொல்லிட்டாங்க. நான் கையல் கண்மணி எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோங்க்கா. இதோ ஆஃப்டர்நூனுக்குள்ளே போய் வாங்கிக்கலான்ட்டு. அப்படியா? பாட்டியை பார்த்துட்டியா? பாட்டியை பார்த்துட்டு வந்துட்டேன்க்கா. பாட்டி, விக்கி, அர்ஜுன் எல்லாம் இருந்தாங்களே, பார்த்துட்டு தானே வந்தேன். உங்கள் 2 பேத்தையும் காணோம். எங்கன்னு கேட்டேன், இந்த பக்கம் தான் போனீங்கன்னாங்க. அதுவா? அது சும்மா வீடு சுற்றி பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போனோம். என்னது அதுவா? எங்க அவன் காணோம்? உள்ள வாடா. நெஞ்சில் கேட்குதே துள்ளி துள்ளி ஓடி நீ வந்து போன காலடி கேட்காமல் கேட்பதென்ன உன் வார்த்தை, உன் பார்வை தானே. என் பாதை நாளும் தேடும் உன் பாதம். ஓகே இங்க என்ன நடக்குது? சக்தி, கார்த்திக், சொல்லுங்க சுஜிகா. கார்த்திக், சொல்லு சுஜி. கார்த்திக், இதுதான் பெட்ரூம். என்னோடது சக்தியோட பெட்ரூம் இதுதான். ஓ அப்படியா? இவன் எதுக்கு இவன் நீங்கள் கூப்பிட்டு வந்து பெட்ரூம்னு சொல்லிட்டு இருக்கா? சக்தி, சுஜிக்கா, எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் டைம் ஆச்சு. எனக்காக கையிலும் கண்மணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா கேட்டால் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன்னு சொல்லுங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சுக்கா, நான் கிளம்பட்டா? சுஜி, உன்னை யாரும் வெளில கூப்பிடுற மாதிரி இல்ல? ஓ, கதை அப்படி போதா? எங்கள் முன்னாலாம் சாரி கேட்க மாட்டாராம் சார். அதனால எங்களை வெளில அனுப்பிச்சிட்டு சாரி கேட்கணுமா? இதுக்கெல்லாம் ஏன்டா பண்ண மாட்டேன். உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் பாரு. இது ஏன்னா இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என்ன சுஜி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அப்படியா? எனக்கு ஒன்றும் கேட்கலையே. சந்தியா, உனக்கு கேட்டுச்சு? எனக்கும் ஒன்றும் கேட்கலையே. சக்தி, உனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீல, நீ வேணா கிளம்பு. அடிப்பாவி, நேரங்கட்ட நேரத்துல காலை வாடுறாளே. என்கிட்டயே வா. மாட்டினியா? எங்களுக்கு மட்டும் தான் நீ சாரி கேட்கணும். கேளு கேளு, அதுதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாமா, எப்பமா வந்த? வா வா. எங்க போனீங்க? சந்தியா வெளில சத்தம் கேட்கற மாதிரி அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சுஜி, ஏதோ சத்தம் கேட்குது. வா போய் பார்க்கலாம், வா வா. உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, உங்களை தான். பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. காட், உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? என் கிளாஸுக்கு டைம் ஆச்சு. ஓகே, சாரி. என்னது? காது கேட்கும்ல, ஒரு தடவை தான் சொல்ல முடியும். ஓ, சாரி கேட்கறதுக்கு ஈகோ தடுக்குது.
அப்புறம் எதுக்கு வந்துட்டு சாரி கேட்குற மாதிரி ஓவராக பில்டப் கொடுத்துட்டு இவனால் அடி வாங்கினது நம்ம, அதனால் அதுலேருந்து இன்னும் என்னால் வெளியில் வரவே முடியல. ஹாயை வந்து சாரி கேட்குறான். சாரி, இவன் சாரி யாருக்கு வேணும்? என்ன டீப் திங்கிங்ல இருக்க மாதிரி இருக்கு சக்தி? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, அப்ப நான் சொன்னது மேடம் காதுல கேட்கல, அப்படிதானே? எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் டைம் ஆச்சு, போது வழியை விடுங்க. ஹலோ, நான் ஒன்றும் சந்தியா கிடையாது. சந்தியா கிட்ட நடக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துட்டு இருக்காதீங்க, வேற மாதிரி ஆயிரும். இதுதான் இந்த திமிரு தான் உங்ககிட்ட. என்னது? வேற மாதிரினா? வேற மாதிரினா என்ன சக்தி சொல்லு. அது 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 வந்து அது சக்தி, உன்னை அம்மா கூப்பிடுறாங்க, வா சக்தி. மூஞ்சிய பாரு. இதோ வரேன்க்கா. ரவுடி. இது என்னடா சாரி கேட்டியா? கேட்டாச்சு கேட்டாச்சு. ஒரு சாரி கேட்க உனக்கு இவ்வளோ நேரம், அதுவும் நாங்கள் இல்லாமல் நீ சாரி கேட்கணும். ஈகோ தடுக்குது. சரி சரி வா போலாம். ஆமாம்மா, உன்னை கூப்பிட்டு தான் வந்தேன். சித்தி அத்தை எல்லாரும் வந்துட்டாங்க, வா போகலாம். போலாம் போலாம். ஹே சண்டை கோழி, ஒரு நிமிஷம் நில்லு. என்னது சண்டை கோழியா? உன்ன ஒரு நிமிஷம். நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். ஓ அப்படியா, அதனால நீ தப்பிச்ச. சரி சரி வா தேங்க்ஸ் சொல்லலாம். ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ. எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வியூஸ் போயிருக்கு நிறைய வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யூ ஆல் சப்போர்ட். அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. மகிஷாலினி, மதுரை, திவ்யா, துர்கா தேவி, தேங்க்யூ ஃப்ரெண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட். அப்புறம் இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், நிர்மலா, மரியா நான்சி, மரியா ஷீலா, இவங்களாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அப்புறம் அகிலா ஸ்ரீராம், சுகந்தி சுவாமித்துறை, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோல, இனி அவ்வளோதானே. எம்மா சண்டை கோழி.